ஹலோ பியூட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு ஃபவுண்டேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மார்ஸ் என்னோடய ஷேடு வந்து 6. இந்த ஷேடு தான் நான் வாங்கியிருக்கேன். நம்பர் 6ல் நான் வந்து 328 ருப்பீஸ்க்கு வாங்கினேன். இந்த மாதிரி பம்பில் வருது. ஒரே ஒரு பம்ப் வந்து மோர் தென் எனஃப். இது வந்து என்னோடய பர்சனல் ரிவ்யூ. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொல கொலான்னு இருக்குது. ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ அதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது ஜாஸ்தியாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது. சீக்கிரம் வந்து காஞ்சிருது. அதாவது சீக்கிரம் ட்ரை ஆகுது குயிக்காகவே. அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை சன்ஸ்க்ரீனோ போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த மாதிரி மூடியில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு மோஸ்ட்லி ப்ரஷ் யூஸ் பண்ணுறதில்ல. என்ன காரணம்னு சொல்கிறேன். ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. டைம் இல்லாததுனால கையே எப்போதுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்படின்றதுனால நான் வந்து கைட்டு தான் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவேன் ஃபவுண்டேஷன்லாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்தேன் அப்படின்னா மட்டும்தான் இது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நிறைய எடுத்தோன்னா கவரேஜ் பயங்கரமாக இருக்குது. பிளெண்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லேயர் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் கைட்டு தான் எப்போதுமே பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளெண்ட் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து ஆல்ரெடி ஷேட் நம்பர் 6. இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லைனா உங்களோட மாய்ஸ்சரைசர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இது மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரஷ்ஷோ இல்லாட்டி பியூட்டி ஸ்பஞ்சோ யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இன்னும் அந்த டெக்னிக்கில் எனக்கு அந்தளவுக்கு பரிச்சயம் இல்லை. எப்போவாச்சும் தான் நான் ஃபவுண்டேஷன் போடுவேன். அதனால் மட்டும்தான் நான் வந்து ப்ரஷ் அதுக்குன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி கைட்டே பிளெண்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே நம்ம எந்த பவுடர் காம்பேக்ட்லாம் போட போகிறதில்ல. அப்படி போடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு க்ளோ வந்து கொடுக்கும் இந்த ஃபவுண்டேஷன். நீங்கள் மேக்கில் NC42 அது பக்கத்தில் உள்ள ஷேடில் இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் 6 ஓரளவு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கு டார்க் போனோம் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்சிடைஸ் ஆகலை. ஆக்சிடைஸ் ஆகாததுனால அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டான ஷேட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய ஸ்கின் பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். இப்போது ஏதாச்சும் கோயிலில் வச்சு தான் முகூர்த்தம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பயங்கரமாக என்னோடய ஸ்கின் ஸ்வெட் ஆகும். அந்த டைமில் நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் இது தான். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணோன்னா அந்த கான்டோர் பண்ணணும் அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு மச்சம் இருக்குது. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மறையுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து வச்சா கூட லைட்டாக அந்த மச்சம் வந்து நமக்கு தெரியுது. இதில் வந்து ஃபுல் கவரேஜ் சூட்ஸ் ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படி ஒன்றும் நமக்கு அப்படி எல்லாமே மறைஞ்சி போகலை. பட் இட்ஸ் ஓகே டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு க்ளோ கொடுக்குதுல்ல, இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது, ஒரு க்ளோ கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு க்ளோ வந்து போதுமானது. எனக்கு பர்சனலாக ஓகே தான். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன்னா ஓகே தான். நான் வந்து மேக்கில் NC42 இன்னும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல.
எனக்கு அதுதான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பட் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபவுண்டேஷனை நான் எடுத்து கையில் போட்டிருக்கேன். ஒரு திக்கான லேயராக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து வாட்டர் வந்து நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அந்த அளவுக்கு அதில் ஒட்டலை. ஸோ நல்லாவே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டராக மிக்ஸ் ஆகி இந்த ஃபவுண்டேஷன் வரதில்லை. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் ப்ரெப்புக்காக நான் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போட்டிருக்கேன். சன்ஸ்க்ரீன் தவிர நான் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணல. இன்கேஸ் நான் வந்து நைட்டில் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் கூட கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணிவிட்டு நான் போட்டு போவேன். ஏன்னா அது ரொம்ப அழகாக காமிக்கும், நல்ல க்ளோவாக காமிக்கும். ஸோ ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இது. நீங்கள் மாய்ஸ்சரைசரோடு போடும்போது இன்னும் நல்ல க்ளோ கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லைட்டாக அதை எடுத்துகிட்டு எந்த மாய்ஸ்சரைசர் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த ஃபவுண்டேஷன் வச்சு தான் டிண்டட் சன்ஸ்க்ரீன் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ டிண்டட் சன்ஸ்க்ரீன் வீடியோ பியூட்டின்ற ப்ளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஷேடு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு மேலே லைட்டாக மாய்ஸ்சரைசர் போட்டோம் அப்படின்னா ஸ்கின் பார்க்குறதுக்கு இன்னும் க்ளோவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.